ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் மாநில சிறுபான்மையினர் ஆணையம் திருத்தி அமைக்கப்பட்டு ஜூலை 23, 2024 முதல் இப்பொழுது வரை 14 மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வு செய்து சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், மொழிவாரியான சிறுபான்மையினர் அனைவருடைய பாதுகாப்பு, அவருடைய உரிமைகள், அரசு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் எல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறதா, பாதுகாப்பாக இருக்கிறார்களா, ஒரு உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விதிமுறைகளை பெற்றிருக்கிறார்களா என்கிற ஒரு ஆய்வை கடந்த 6-7 மாதங்களாக செய்து வருகிறோம். வருகிற டிசம்பர் 20-25, 2025க்குள் 38 மாவட்டங்களுக்கும் சென்று ஆய்வு நடத்தி கோரிக்கைகளுக்கு ஆங்காங்கே தீர்வு கண்டு கொள்கை அளவில் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு இட்டு சென்று செயல்பட்டு வருகிறோம். இதுவரை 489 கோரிக்கை மனுக்களை கடந்த 6 மாதங்களில் பெற்றோம். அதில் 302 கோரிக்கைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறோம். அந்த 302 சிலவற்றுக்கு தீர்வு காணுகிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம். அரசு அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் எங்களோடு துணையிருந்து, காவல்துறை கண்காணிப்பாளர் எங்களோடு துணையிருந்து சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதும் அவர்களுக்கு அடுத்தடுத்து செய்ய வேண்டிய செயல்பாடுகளுக்கு சரியான கொள்கை முடிவுகள் எடுப்பதற்கும் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். இப்ப அண்மையில் 6 மாதங்கள் முடிந்த பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் ஒரு 8 பரிந்துரைகளை வைத்திருக்கிறோம். ஒன்று, முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய கல்லறை தோட்டம் என்கிற பிரச்சனை. ஆகவே தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வழிகாட்டுதலின்படி சிறுபான்மை மக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, சமணர்களுக்கு எல்லோருக்கும் நிலம், பிரச்சனை இல்லாத நிலங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்கிற பரிந்துரையை தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, 10 வருடங்கள் 20 வருடங்கள் பட்டா இல்லாமல் வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றால், சிறுபான்மை மக்களுக்கு வழிபாட்டு தலங்கள் இருந்தால் அவற்றுக்கு பட்டா வழங்குவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் பரிந்துரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் சிறுபான்மை மக்களுக்கென்று ஒரு அரசு அதிகாரிகள் இல்லாததால் பல்வேறு நலத்திட்டங்கள் அவர்களை போய் சேரவில்லை என்பதால் தனிப்பட்ட ஒரு சிறுபான்மை நல அதிகாரி, மைனாரிட்டி ஆபீசர் என்பதை போடுவதற்கு ஏற்கனவே அரசாணை இருக்கிறது. 5 மாவட்டங்களில் தான் போடப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிற மாவட்டங்களிலும் இந்த சிறுபான்மை நல அதிகாரி ஒருவரை, அலுவலர் ஒருவரை இதற்கென்று சிறப்பாக வைக்க வேண்டும் என்றும், நலத்திட்டங்கள் போய் சேரவில்லை என்பதால் சோசியல் மீடியாவில் டிஎன் ஸ்டேட் மைனாரிட்டிஸ் கமிஷன் இன்ஸ்டாவிலையும், டிஎன் ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷன் ஃபேஸ்புக்லையும் போடப்பட்டு வருகிறது. இதற்கென்று ஒரு தனி குழுவை அமைத்து செயல்பட்டால் அரசு கொடுக்கிற நலத்திட்டங்கள், கொள்கை முடிவுகள் எல்லாம் சிறுபான்மை மக்களை கொண்டு போய் சேர வேண்டும் என்பதற்காக செயல்படுகிறோம். அதே போன்று அரசு கல்லூரிகளைப் போலவே, அரசு பள்ளிகளைப் போலவே அரசு உதவி பெறும் சிறுபான்மை கல்லூரிகளை, பள்ளிகளை நடத்த வேண்டும். முக்கியமாக காலை உணவு திட்டம், மிதியடி, சைக்கிள், மிதிவண்டி, இது போன்ற நலத்திட்டங்கள் அவர்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் பரிந்துரை வைத்தோம். அதில் முக்கியமான ஒரு ஒன்றை தமிழ்நாடு முதலமைச்சரும் செய்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் கிராமப்புற பகுதிகளில் காலை உணவு திட்டம் இருந்தது. இப்பொழுது நகரத்திற்கும் அதை விரிவாக்கம் செய்து நிதியமைச்சர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். மற்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக 8 பரிந்துரைகளை அரசுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். சட்டசபை முடிந்த பிறகு அதை அரசு ஆவண செய்து அதை ஆலோசித்து உறுப்பினர்கள், கிறிஸ்தவ உறுப்பினர் ரெப்ரசென்ட் பண்றோம், அவங்க மூலமாக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி இது கிளாசிஃபை பண்ணிட்டு எஸ்பி, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், கலெக்டரேட்டை கொடுத்து அவங்க நிலத்துல
அவங்க பட்டா நிலத்துல அவங்க ஆலயம் கட்டி அவங்க வீட்டுல சொந்தமா அவங்க அவங்க பிரேயர் பண்றாங்கன்னா அதுக்கு வந்து காவல்துறை பாதுகாப்பு தரும். அதற்கு தக்க நடவடிக்கை, அதை எதிர்க்கிறவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தீர்வு கண்டிருக்கும். தமிழ்நாடு பட்ஜெட் குறித்து தமிழ்நாடு நிதி அறிக்கையில் முக்கியமாக சிறுபான்மை மக்களுக்கு அதிகமான நிதியை ஒதுக்கியிருக்கிறோம். அந்த நிதி ஒதுக்குனது யாருக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்கணும் என்பதை சட்டசபையில இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மை துறையினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஏப்ரல் 20 to 25 வருகிறது. அப்பொழுதுதான் இந்த ஒதுக்கப்பட்ட நிதியை எப்படியெல்லாம் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது, புனரமைப்பதற்கு எவ்வளவு, பழுது பார்ப்பதற்கு எவ்வளவு, மானியங்கள் கொடுப்பது எவ்வளவு, கடன்கள் கொடுப்பது எவ்வளவு என்பதை பிரித்து கொடுக்கப்படும். சார், இஸ்லாமிய மக்கள் பாதுகாப்பு தொடர்பான ஏதாவது கோரிக்கை வந்திருக்குங்க? இஸ்லாமிய மக்களுடைய முக்கியமான கோரிக்கை வந்து கல்லறை தோட்டம் இருக்கிற கல்லறை தோட்டத்திலேயே அந்த மண்ணு வந்து மக்கு போற அளவுக்கு இல்லை. அந்த இடத்த வந்து பாதுகாப்பு பண்ணி சுற்றுச்சுவர் எழுப்பி கொடுக்கணும்ங்கிறதா அதிகமா வந்தது. அதே மாதிரி கல்லறை தோட்டம் முன்னாடியே வச்சுக்கிட்டு இருக்கிறது, அதை வந்து பயன்படுத்த முடியாம சமூக விரோத சக்திகள் செயல்படுறாங்கன்னா அதை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கும் மாவட்ட கண்காணிப்பாளருக்கும் இப்ப இது வந்து நகரத்தில் இருக்கிற காவல் ஆணையாளர் அவரிடம் கொடுத்திருக்கோம். அவங்க வந்து உடனே இதை பற்றி முடிவெடுத்து இந்த 4 நாட்களுக்குள்ள அது எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதான் சார், கல்லறை தோட்டம் என்பது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை. அதற்கு தான் வந்து ஒட்டுமொத்த அளவுல கொள்கை முடிவா ஆல்ரெடி வந்து இதுக்கு ஒரு அரசாணை இருக்கிறது. எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அந்தந்த மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட இடத்தில் பிரச்சனை இல்லாத, வெள்ளங்கம் இல்லாத முறையான அரசு நிலங்கள் இருக்கிறதே ஒதுக்க சொல்லியிருக்கு. அது அரசாணையே வெளியிட்டப்பட்டு சில மாவட்டங்களில் செய்யப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள மாவட்டங்களில் இந்த 2 மாதத்துக்குள் செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் நிலங்களை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. முறையான நிலங்கள் வருகிற போது ஒவ்வொரு சிறுபான்மை மக்களுக்கும் இஸ்லாமியருக்கு ஒரு 2 ஏக்கரோ 3 ஏக்கரோ, கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமிய அப்படின்னு பிரிச்சு கொடுக்கிறதாக நடந்து கொண்டு இருக்கு. இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சிறுபான்மை மக்களுடைய அந்த PMKV அது வந்து அந்த மாணவர்களுக்கு 1 to 6 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவியருக்கு ஃபண்டை வந்து நிறுத்தி 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. அந்த கொரோனாவுக்கு பிறகு வரவே இல்லை. ஆனா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நிறுத்தினாலும் தமிழக அரசே கொடுக்கும் என்று சொல்லி 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழக அரசே இப்ப கொடுத்து 2000 ரூபாயில இருந்து ஒவ்வொரு கிளாஸுக்கு பொறுத்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஆண்டுக்கு எவ்வளவு அதை கொடுத்துட்டு, அதாவது இதுவரைக்கும் கொடுக்கப்படாத நிறுத்த ஒன்றிய அரசு நிறுத்தி வைக்கப்பட்டது. அப்படியே விட்டு விடாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கு ஏறத்தாழ 50 கோடி 60 கோடி ஒரு வருடத்துக்கு ஆகக்கூடிய, அப்புறம் 3 வருஷம் 4 வருஷம் எடுத்தீங்கன்னா ஒரு 400 கோடிக்கு போற அளவுக்கு அந்த நிதியை தமிழக அரசே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்களை எடுத்து அந்த மாணவியருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்து வழக்கு இல்லை. நாங்க வந்து ஆணையத்திலிருந்து கோரிக்கை மனுக்கள் பெற்றிருக்கோம். அந்த கோரிக்கை மனுக்கள் தான் வழக்கு என்று சொல்லுகிற போது அது வந்து நீதிமன்றங்களுக்கு தான் முடிவெடுக்கும். ஆணையத்துக்கு வரக்கூடிய கோரிக்கைகளுக்கு தீர்வு கண்டிருக்கும். 70% பாதுகாப்புகளை இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறோம். அதற்கு முக்கியமான காரணம் மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பு. தமிழ்நாடு சட்டசபை முடிந்த பிறகு அதை அரசு ஆவண செய்து அதை ஆலோசித்து எதை செய்ய முடியுமோ அதை செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். ஆகவே சிறுபான்மையினர் ஆணையம் மக்களிடம் சென்று பெற்ற கோரிக்கைகளை அங்கே நடத்தக்கூடிய கூட்டங்களிலேயே 70-80% தீர்வுகளை கண்டிருக்கிறோம். அரசு அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர் மிகவும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எங்களுடைய பயணத்தில் சிறுபான்மை மக்களுக்காக மக்களுடைய நலனை பாதுகாக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய செயல்பாடுகள் எல்லாம் சென்று சேர வேண்டும் என்பதற்காக பயணம் மேற்கொண்ட பயணத்தினுடைய ஒரு பகுதியாக இன்று திருப்பூரில் கூடியிருந்தோம். காலை 10:30 மணியிலிருந்து இப்பொழுது வரை பிரச்சனைகள், கல்லறை தோட்டம், முக்கியமாக
இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை வந்தது. அதற்கு ஒரு முறையான தீர்வு காண்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம், மாவட்ட கண்காணிப்பாளர்களும், நகர மாவட்ட ஆணையாளர் அவர்களும், முக்கியமாக மேயர் அவர்களிடமும், அரசு அதிகாரிகளும், அந்தந்த துறை அதிகாரிகளிடமும் இதை பேசி இங்கேயே குறைந்தபட்சம் 10 கோரிக்கைகள் வந்தால் அது 7 கோரிக்கைகளுக்கு இங்கே தீர்வு கண்டிருக்கிறோம். சில தீர்வுகளை இன்னும் சில நாட்களில் இதனுடைய பிரச்சனையை சரி செய்வோம் என்று அரசு அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு நிறைவான ஒரு ஆய்வு கூட்டமாக இதை பார்க்கிறோம். இந்த ஆய்வு கூட்டத்தில் வந்த கோரிக்கைகள் பெறுகிற பெட்டிஷன்ஸை விட, கோரிக்கைகளை விட தீர்வு காணப்பட்ட கோரிக்கை மனுக்கள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த கல்லறை தோட்டம் பாதுகாப்பு, என்ஓசி தடையில்லா சான்றிதழ், இது போன்ற முக்கியமானது இருந்தது. இதோடு சேர்த்து இந்த நலத்திட்ட உதவிகளையும் செய்திருக்கிறோம். சார், இப்போ வந்து ஓவரால் வந்து ஒர்க்போர்ட் லேண்ட் அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் மங்களம் கேட்குற ஒர்க்போர்ட்டில் சேர்த்து, அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் எஸ்எஃப் நம்பரில் ஒரு பர்டிகுலர் பேஸ் மட்டும் இருக்கும் பட்சத்தில் எஸ்எஃப் நம்பர் டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறதுனால கல்வியை மக்களாக பெரும்பான்மை எல்லாருமே பாதிக்கிறாங்க. இதனால வாழ்வாதாரமே மாறக்கூடிய சூழ்நிலை. அதுக்கு ஏதாவது என்ஓசி வந்து 100% கிடைக்கும். அதாவது தடையில்லா சான்றிதழ் கொடுக்கணும்னா முக்கியமாக இருக்க வேண்டியது வந்து அந்த நிலம், அது இருக்கக்கூடிய நிலம் வந்து ஒரு பொது பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய நிலமா இருந்தா என்ஓசி விரைவில் கிடைத்து. அது வந்து தனிப்பட்ட நபருடைய பெயரில் இருந்தால் கிடைக்காது. வகுப்பு போர்டுடைய சார்பாக இருந்தால் அந்த வகுப்பு போர்டு சூப்பரண்டனுடைய மூலமாக அதை தீர்வு காண சொல்லியிருக்கோம். கரெக்ட் சார். அந்த என்ஓசி வரலன்றதான் நிறைய பிரச்சனை. என்ஓசி வரவில்லை என்பதைத்தான் முக்கியமாக பிரச்சனையாக கொண்டு வந்தார்கள். அந்த எதெல்லாம் என்ஓசி கிடைக்கவில்லை என்பதை வகை செய்து கிளாசிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். அதை கொடுத்துருக்கிறத மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை முறையாக எடுத்து செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முக்கியமாக நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எங்களுடைய சிறுபான்மை ஆணையத்தினுடைய 2 உறுப்பினர்களை அதுக்கு வந்து நியமித்து அதனுடைய ஒவ்வொரு பல வகைகள் இருக்கு. என்ஓசிலேயே பல வகைகள் இருக்கு. அதை வந்து தனித்தனியாக பிரிக்க சொல்லியிருக்கோம். பிரித்து அவர்கிட்ட கொடுத்து ஒரு 2-3 வாரங்களுக்குள் இது ஒரு தீர்வு காண சொல்லுவோம். சார், நெல்லையில வந்து வக்போர்டு வாரிய நிலத்தை ஆக்கிரமிப்பவர்களை வந்து எதிர்த்து குரல் கொடுத்த அந்த முன்னாள் எஸ்ஐ வந்து ஜாகிர் ஹுசைன் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அது எப்படி ஆணையம் பார்க்குது? அவங்களுக்கு ஏதாவது இந்த விஷயத்தை என்னுடைய கவனத்திற்கு இன்னும் வரல சார். ஆனா வகுப்பு போர்டுல இதை நான் எடுத்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன் சார். வகுப்பு போர்டு சேர்மன்ட்ட இதை வந்து அவருக்கு வந்து அவருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கு. ஆணையம் வந்து பெற்ற அந்த கம்ப்ளைண்ட்டை வகுப்பு போர்டு என்பது தனி போர்டு, அதுக்கு ஒரு தனி சேர்மன், அந்த சேர்மன்ட்ட இந்த கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். அது எனக்கு வந்து ஒரு 2-3 வாரங்கள்ல எனக்கு பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் சார். திருப்பூர் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் பாதுகாப்பு தொடர்பான கோரிக்கைகள் வந்திருக்குன்னு சொல்லுங்க. என்ன மாதிரி கோரிக்கைகள் வந்திருக்கு, என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க? இந்த திருப்பூர் மாவட்டத்தில் முக்கியமா கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாருமே, ஆனா முக்கியமாக கிறிஸ்தவர்கள்ட்ட அவங்களுடைய பட்டா நிலத்திலேயே அவங்க ஆலயம் கட்டி அவங்க வழிபாடு நடத்துவதற்கு சமூக விரோத சக்திகள் எங்களை தடுக்கிறார்கள் என்று சொல்லியிருக்காங்க. அந்த தடுக்கிற இடங்கள் எல்லாம் எவை என்று எல்லாரும் எழுப்பணும். அதுதான் அதிகமா இருந்தது. அதற்குத்தான் எங்க ஆணையத்தினுடைய 2 உறுப்பினர் வச்சுக்கிட்டு இருக்கிறது. அதை வந்து பயன்படுத்த முடியாம சமூக விரோத சக்திகள் செயல்படுறாங்கன்னா அதை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கும் மாவட்ட கண்காணிப்பாளருக்கும் இப்போ இது வந்து நகரத்தில் இருக்கிற காவல் ஆணையாளர் அவரிடம் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து உடனே இதை பற்றி முடிவெடுத்து இந்த 3 நாட்கள் 4 நாட்களுக்குள்ள அது எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் சார், கல்லறை தோட்டம் என்பது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை. அதற்குத்தான் வந்து ஒட்டுமொத்த அளவில் கொள்கை முடிவா ஆல்ரெடி வந்து இதற்கு ஒரு அரசாணை இருக்கிறது. எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அந்தந்த மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட இடத்தில் பிரச்சனை இல்லாத, வில்லங்கம் இல்லாத முறையான அரசு நிலங்கள் இருக்கிறதே ஒதுக்க சொல்லியிருக்கு. அது அரசாணையே வெளியிட்டப்பட்டு சில மாவட்டங்களில் செய்யப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள மாவட்டங்களில் இந்த 2 மாதத்துக்குள் செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் நிலங்களை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. முறையான நிலங்கள் வருகிற போது ஒவ்வொரு சிறுபான்மை மக்களுக்கும், இஸ்லாமியருக்கு ஒரு 2 ஏக்கரோ 3 ஏக்கரோ, கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமிய அப்படின்னு பிரிச்சு கொடுக்கிறதாக நடந்து கொண்டிருக்கு. இப்பொழுது நடந்து கொண்டு
சென்ட்ரல் கவர்மெண்ட் சிறுபான்மை மக்களுடைய அந்த பிஎம்கேவி அது வந்து அந்த மாணவர்களுக்கு 1லிருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு ஃபண்டை வந்து நிறுத்தி 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. அந்த கொரோனாவுக்கு பிறகு வரவே இல்லை. ஆனா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நிறுத்தினாலும் தமிழக அரசே கொடுக்கும் என்று சொல்லி 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழக அரசே இப்ப கொடுத்து 2000 ரூபாயில இருந்து ஒவ்வொரு கிளாஸுக்கு பொறுத்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஆண்டுக்கு எவ்வளவு அதை கொடுத்துட்டு, அதாவது இதுவரைக்கும் கொடுக்கப்படாத நிறுத்த ஒன்றிய அரசு நிறுத்தி வைக்கப்பட்டது. அப்படியே விட்டு விடாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கு ஏறத்தாழ 50 கோடி 60 கோடி ஒரு வருடத்துக்கு ஆகக்கூடிய 3 வருஷம் 4 வருஷம் எடுத்தீங்கன்னா ஒரு 400 கோடிக்கு போற அளவுக்கு அந்த நிதியை அரசே தமிழக அரசே தமிழ்நாடு முதல்வர்களை எடுத்து அந்த மாணவ மாணவியருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்து பாதுகாப்பு தொடர்பாக எவ்வளவு வழக்கு இல்லை. நாங்க வந்து ஆணையத்திலிருந்து கோரிக்கை மனுக்கள் பெற்றிருக்கோம். அந்த கோரிக்கை மனுக்களுக்கு தான் வழக்கு என்று சொல்லுகிற போது அது வந்து நீதிமன்றங்களுக்கு தான் முடிவெடுக்கும். ஆணையத்துக்கு வரக்கூடிய கோரிக்கைகளுக்கு தீர்வு கண்டிருக்கும். 70% பாதுகாப்புகளை இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறோம். அதற்கு முக்கியமான காரணம் மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பு. தமிழ்நாடு பட்ஜெட் மத்தியதர மக்கள், அதாவது மிடில் கிளாஸ், சிறுபான்மை மக்கள், பெண்கள், அதே போல தமிழ் மொழியை பாதுகாக்கக்கூடிய ஆராய்ச்சி, அகழ்வாராய்ச்சி, இது போன்ற வழக்கமாகவே ஒரு அரசு வந்து 28% கடன் வாங்கலாம். ஆனா நம்ம அரசு, தமிழ்நாடு அரசு இப்பொழுது அதுக்கு கீழேயே, அந்த வரம்புக்கு கீழேயே கடன் பெற்று இப்ப போட்டிருக்கிற இந்த நிதிநிலை அறிக்கை எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிற போதே, ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு அதிகமான நிதியை ஒதுக்கி அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடும். அப்ப தமிழ்நாடு அரசினுடைய இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வாதம் இப்பொழுது அதை பற்றிய பரிசீலனை நடந்து கொண்டிருக்கிற நிதிநிலை அறிக்கை மிகச்சிறப்பான அறிக்கை. மக்களுக்கு உதவுகிற, முக்கியமாக யாரெல்லாம் இந்த உதவி, அரசனுடைய உதவி தேவையோ அவர்கள் ஏழை பெண்கள், மாணவர்கள், மாணவிகள், சிறுபான்மை மக்கள், அதுவும் முக்கியமாக கிராமப்புற மக்களுக்கு பஸ் வசதி, கல்வி உதவித்தொகை, மானியம், இது போன்ற எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் என்பதால் அந்த எல்லாருக்குள்ளும் சிறுபான்மை மக்கள் இருப்பதால் மிகச்சிறந்த ஒரு நிதிநிலை அறிக்கையாக சிறுபான்மை ஆணையம் பார்க்கிறது.